நீ எந்த தப்பும் செய்யாதவோமா. நடந்த எந்த தப்புக்கும் நீ காரணமும் இல்ல. இதெல்லாம் எனக்கு நல்லாவே தெரியும். என் மருமக நல்லவ. அவ எந்த தப்பும் செய்ய மாட்டா. ஆனா அவளுக்கு கூட்டு குடும்பத்துல இருக்கிற பிரச்சனைகளை சமாளிக்கிற மன தைரியத்தை நான் கொடுத்தேன். இது தப்பா? நான் உன்னை என் மருமகளா நினைக்கல. நான் என் மகளா தான் உன்னை நினைக்கிறேன். மகளை கேள்வி கேட்டு அவளை நல்லா வாழ வைக்கிற உரிமை ஒரு அம்மாக்கு இல்லையா சீதா? கண்டிப்பா இருக்காத. எனக்கு நீங்க என்ன தண்டனை கொடுத்தாலும் அது என் நல்லதுக்குதான். அந்த தண்டனைய தாங்க கூட சக்தியையும் நீங்க எனக்கு கொடுத்திருக்கீங்க அத்தை. சீதா, சீதா, உனக்கு இந்த சின்ன வயசுலயே எவ்வளவு பெரிய ஞானம், எவ்வளவு பெருந்தன்மையான குணம். சீதா, நான் யாரையும் பரிதாபமா பார்க்க மாட்டேன். நான் எப்பவும் கண்டிப்போட தான் இருப்பேன். நடந்ததுக்கு காரணம் எதுவா இருந்துட்டு போட்டோம். ஆனா தான் அத்தை ஜெயில இருக்கிறது நியாயத்துக்கு புறம்பானதுங்கிற உண்மை மருமகளுக்கு தெரிஞ்சும் அந்த மருமக பேசாம இருக்கிறத எந்த அத்தையும் பொறுத்துக்க மாட்டா சீதா. இவ்வளவு சோதனையும் துன்பமும் உனக்கு வந்த போதும் அதையெல்லாம் நீ தாங்கிக்கிட்டு அத தைரியமா எதிர்த்து சத்தியத்தோட நீ நின்ன. நீயும் யாரையும் பார்த்து பரிதாபப்பட வேண்டிய அவசியம் இல்லம்மா. கண்டிப்போட தான் நடந்துக்கணும். அதுதான் முக்கியம். என் மருமக என்ன மாதிரி தான் வரணும். எதையுமே பார்த்த உடனே நம்பிடக்கூடாது. அதுல உண்மை என்ன இருக்குன்னு நாம ஆராய்ஞ்சு பார்க்கணும். அந்த உண்மைய நான் இப்பதான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஏய் சீதா, அம்மா என்னையும் மன்னிச்சிருங்க. சீதா மேல இருக்கிற பாசத்தால நான் உங்ககிட்ட அப்படி நடந்துகிட்டேன். ராம், உன் பொண்டாட்டி மேலதான் உனக்கு எவ்வளவு பாசம் நான் உன்னை நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் இவளை என் மருமகளை இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்த போது எனக்கு கொஞ்சம் பயம் இருந்துச்சு. இப்ப எனக்கு அந்த பயம் போயிடுச்சு. ஏன்னா என்ன விட, ஏன் இந்த உலகத்தை விட நீ நல்லா பாத்துக்குவேங்கிற முழு நம்பிக்கை எனக்கு வந்துடுச்சுப்பா. இப்பதான் எனக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கு.